இத்தனை தடவை விழுந்தே, கொஞ்சம் பாத்துருமா. டப்புன்னு காலை வாரி கவுத்து விட்டுற போது. அந்த சாவித்திரி இப்ப நல்ல பாம்பா இருக்கா, நேரம் வந்தா நல்ல பாம்பா சேருவா, எனக்கு தெரியும். எது எப்படியோ இப்ப நமக்கு தேவை என் வாழ்க்கையை கெடுத்த அந்த சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் நம்ம பழி வாங்கி ஆகும். அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். போய் அந்த வேலைக்காரி மலர கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சாங்கல்ல, அதுக்கு அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னா அவளை செல்லா காசாக்கி மூளையில உட்கா தாமரை மாறிதான் ஆகணும். எப்படியும் ராஜாங்க இல்ல தப்பிச்சு தான் மகனை காப்பாத்திக்கணும் தான். அதுக்கு இடம் கொடுக்காம நீ தான் சேதுக்கு தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. வாங்கனே, கேக் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா வாங்கிட்டு வந்துட்டோமா. அண்ணே, ஹாப்பி பர்த்டே மாமான்னு எழுதிருக்கேன். நீ தானமா சொன்ன ஹாப்பி பர்த்டே மாமா வேணும்னு, அதே மாதிரி கடைக்காரன் சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்தேமா. சரிங்கண்ணே, நீங்களும் இருங்க, நம்ம சேர்ந்து கேக் கட் பண்ணிடலாம். ஐயோ, நான் கடையில இருக்க போய் மாமா 3 தடவை போன் பண்ணிட்டாரு. நான் மாமா போய் பாக்குறேன், நீ கொண்டாடுமா. சரியா? சரிங்கண்ணே. சரி மாமா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள். வீட்ல எல்லாரும், ஆனா என்னவோ தெரியல, இந்த வீட்ல எல்லாரும் உங்க பிறந்த நாளை கொண்டாடாம ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உங்ககிட்ட நான் வந்து உங்க பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. உங்க பிறந்த நாள் அதுவுமா, நானும் உங்களை கோவப்படுத்த விரும்பல. என்கிட்ட வந்து ஏன் சேது மாமாவோட பிறந்த நாள யாருமே கொண்டாடாம இருக்காங்க, ஏன் இன்னைக்கு வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு நானும் என்னத்தையோ சொல்லி மழுப்பிட்டேன் மாப்பிள. இருந்தாலும் என்கிட்ட ஒரு கேக்க வாங்கிட்டு வர சொல்லி அந்த